Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 358 part 2. ஓபன் பண்ணா அந்த ஒரு பையில தான் காட்டுறாங்க. அவன் ஜாலியா 1 2 3 4 சொல்லி பாடி ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இவனால அங்க ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம ஜாலியா ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ்னு சொல்லி டான்ஸ் வேற. அட எதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கான்னா பையன் ஸ்விம் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி அவன் ஸ்விம் பண்ணி பல ஆண்டுகள் ஆகுதாமா. சோ இப்போ இவனால ஸ்விம் பண்ண முடியுமா இல்ல ஒருவேளை தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி அடியில போயிருவானோன்னு ஒரு சின்ன டவுட். சரி எதுவா இருந்தா என்ன, ஒரு கை பாத்திரலான்னு சொல்லி கடலுக்குள்ள ஒரு ஜம்ப். அப்படியே சுத்தி எல்லா இடத்துலயுமே தண்ணி தெரியும். ஆமா, இவன் காலை விட்டதுக்கே அந்த இடத்துல பயங்கரமா அலை கிரியேட் ஆகுதுன்னா அவனே குதிச்சானா அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். அங்க சுத்தி இருந்த மத்த ஜோம்பிஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. கொக்கா மக்கா எத்தா தண்டி ஊருவம் தண்ணிக்குள்ள உளுந்து பூந்து விளையாண்டுட்டு இருக்குதுன்னு. அவனால நல்லாவே தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ண முடியுது. அப்படியே நல்லா ஸ்விம் பண்ணிட்டு நீந்தி கரையோரமா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானா. அப்ப அந்த ஹில்டன் வந்து ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு, இப்படி தண்ணிக்குள்ள போய் இறங்குறியே, உப்பு தண்ணியை குடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், உன்னாலலாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய சால்ட் வாட்டரை நீ குடிச்சிட்டீன்னா அப்புறம் அது உன்னைய பியூரிஃபை பண்ணிரும். அப்புறம் நீ இந்த உடம்புலயே இருக்க முடியாது, செத்து போயிருவேன்னு சொல்லுவானா. ஆக்சுவலா அவன் தண்ணியில குதிக்கும் போதே செத்துருவோன்னு நினைச்சிட்டு தான் குதிச்சானாமா. ஆனா பையன் நல்லா சூப்பரா நீந்திட்டான்ல. அந்த ஹில்டன் வேற விடாம பேசிட்டு இருப்பானா, ஒழுங்கா போயிரு நான் தனியா இருக்கணுமா. இதுக்கு மேல அவன்கிட்ட பேச முடியுமா, பேசினா வாயிலேயே அடிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி மேரேஜ் ஹால்ல காட்டுறாங்க. நம்ம சஞ்சி ஒரு வழியா அங்க சூப்பரா வந்து சேர்ந்துட்டான், நமியையும் காப்பாத்திட்டான். இனி பேலன்ஸ் இருக்கவனுங்களை பொழந்தானா பஞ்சாயத்து ஓவரு. ஆனா அவனுக்கு ஒண்ணு சாதாரண ஆள் இல்லையே. சஞ்சி மயக்கத்துல இருக்க நமிய பார்த்து நீ ஒண்ணு கவலைப்படாத, இப்ப நீ என் கையில இருக்க, உன்னை நான் பத்திரமா காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு பாப்பான். நமி இந்த மாதிரி நீளமான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தவன ரொம்ப அழகா இருப்பா. இது நிஜமாவே நமிதானா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி அவளை பாராட்டிட்டு இருப்பான். அங்க இருக்க ஜோம்பிஸ்கெல்லாம் ஒண்ணும் புரியல, இங்க என்னடா நடக்குது, ஏன்டா இவன் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த சஞ்சய் ஒவ்வொரு டைமும் நமிய பார்த்து திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகா இருக்க, இது நிஜமாவே நமிதானா, இல்ல 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 இது நீதான், நல்ல வேலை நான் உன்னை வந்து காப்பாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னதே தான் ஒவ்வொரு டைமும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். எப்படியே இவன் பேசுவான், ஆனா அப்சலோம் பொறுமையா இருப்பானா. டே கொய்யால, நீ அந்த பைரட் குரூவை சேர்ந்தவன் தானே, இங்க எப்பறா வந்தேன்னு சொல்லிட்டு நமிய பாப்பான். அப்படியே அசந்துருவான். அவ்வளவு நேரமா பக்கத்துல தான் இருந்தா ஒழுங்கா பாக்கல போல. அடேங்கப்பா இவ ஒரு ஏஞ்சலும்பா, ஆனா இவ ஒரு மனுஷியாச்சே, ஒரு செகண்ட் நீ பீதி ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல நிப்பான். உடனே சஞ்சய் அவனுக்கு ஆறுதல் சொல்றானாமா, இது உன் தப்பு இல்ல, நமியும் ரைஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், என்ன ரெண்டுமே பார்க்க வெள்ளை வெள்ளைன்னு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நமியோட அழக பத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அங்க இருந்த பாதிரியாரும் கூட இருக்க ஜோம்பியும், ஆமா இங்க என்னடா நடக்குது, நம்மள வச்சு என்ன காமெடி கிமெடி பண்றாங்களாங்கிற மாதிரி முழிப்பானுங்க. இங்க அப்சலம் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே பேசிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன இருந்தாலும் நமி தேவையில்ல, அதனால ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, நீ ஒரு கேவலமான பைரட், உன் கூட எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி டப்புன்னு அவன் கையை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த இடமே பயங்கரமா டேமேஜ் ஆயிரும். ஆனா சஞ்சய் அங்க இல்ல. எப்படி இருப்பான், நமி கையில இருக்கால, அவன் மேல ஒரு அடி பட விடுவானா. டே பைத்தியக்காரா, இந்நேரம் நீ அடிச்ச அடி அவன் மேல பட்டிருக்கும். உன் முன்னாடி ஒரு லேடி இருந்தானா நீ அட்டாக் பண்ணிருக்க கூடாது, ஆனா நீ பண்ணிட்டேன்பா. ஆனா அப்சலாம் அத பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. நீ எப்படி அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனன்னு தெரியல, ஆனா ஆல்ரெடி நீ உன் ஷேடோவை இழந்துட்ட. உன் ஷேடோ வச்சிருக்க ஜோம்பி தான் இவங்களை ஆல்ரெடி ஒரு டைம் காப்பாத்தி இருக்குது. என்ன பண்றது, உன்னோட ஷேடோ வாச்சே உன்ன மாதிரி தானே இருக்கும்பா. அதான் அந்த டாகி பென்குயின், அது லேடிஸ் மேல கைய வைக்க விட மாட்டேன்னு நமிய பயங்கரமா காப்பாத்திட்டு இருந்துச்சுல்ல, அந்த மேட்டர் தான் சொல்லுவான். இப்ப இவன் பேசினதை வச்சும் அது பேசுறத வச்சும் தெளிவா தெரியுது அது இவனோட ஜோம்பி தான். அண்ட் அந்த ஜோம்பிய ஜெனரல் ஜோம்பில எல்லாம் இவன் போடவே இல்லையாமா. ஏன்னா அதோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஒண்ணு அந்த அளவுக்கு பெஸ்டாலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப டம்மி தான். அது வாய் தான் பயங்கரமா பேசுதே தவிர மத்தபடி சப்ப பீஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம நமிய கொண்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு அவளை லுக்கு விட்டுட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்காளேன்னு சொல்லி வர்ணிச்சுட்டு இருப்பான். இங்க இவனுக்கு கொலை காண்டாவும். பின்ன ஒருத்தங்க உசுரை கொடுத்து இவனை கேவலப்படுத்திட்டு இருந்தா இவன் அவனை கவனிக்காம அவனை கேவலப்படுத்திட்டு இருக்கான். அவன் காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவான், கொய்யால நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டான்னு. அப்பவுமே கண்டுகளையே இந்த நமி புள்ள கண்டிப்பா ஹெவனை சேர்ந்தவதான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இது நிஜமாவே நமிதானா, ஆமா ஆமா நிஜமாவே நமிதான், இப்படி ஒரு ஏஞ்சல படைச்சிருக்கியே ஆண்டவான்னு சொல்லி ரசிச்சுட்டு இருப்பான். உடனே அப்சலம்க்கு சம காண்டாயி, ஏ கொய்யால சாணி மண்டையா, நீ என்னதான் அவளை வர்ணிச்சாலும் கடைசியில அவளை கல்யாணம் பண்ண போறது நான் தாண்டா அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே இங்க சஞ்சியோட மூஞ்சி அப்படியே கொடூரமா மாறும். அதோட நிறுத்த வேண்டியதானே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க தம்பி, இங்கே இப்படியே இருந்தீங்கன்னா உன் உசுருக்கு ஆபத்து. அதனால அண்ணன் குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கி தருவேன், வாங்கி சப்பி சப்பி சாப்பிட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பு. தேவையில்லாம குறுக்க பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காத, இனிமேட்டு உன்னால ஷேடோஸ்ல மட்டும்தான் வாழ முடியும், வெளிச்சத்துக்கு எல்லாம் போயிடாத, எரிஞ்சிருவேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா. நம்ம செஞ்சு வழக்கம் போல ஸ்டைலா சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஓவரா பேசுறானுங்கிற மாதிரி யோசிப்பான். அப்பவும் விடமாட்டான், உன்னோட கேப்டனையே என்னோட சபார்டினேட் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்கடா, ஏன்னா அவங்க பயங்கர பவர்ஃபுல். இனி கடைசியா நான் நமிய கல்யாணம் பண்ணா எல்லாம் முடிஞ்சது, எப்படியும் உன்னையே இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி பண்ணிடுவாங்க. சோ தேவையில்லாம இங்க இருந்து உசர
கம்போசர் இழக்காம நான் நல்ல மூடுல சொல்லும் போதே ஓடிரு, எனக்கு உன்ன மாதிரி வீக்கான ஆளை டீல் பண்ணிட்டு இருக்கலாம் டைமே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சஞ்சய் ஒரு ரொட்டேஷனை போட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு மிதி அப்படியே தெரிச்சு போய் அங்க இருக்க செவுத்துல இடிச்சு பொத்துன்னு விழுவான். சொல்ல போனா அந்த இடமே புகமண்டலமாயிரும். அதை பார்த்துட்டு இருந்த அந்த 2 ஜோம்பிஸுமே வாய பொழந்துருவானுங்க. ஏன்னா அப்சலமோட வெயிட் 300 கிலோ. அவனையே சஞ்சய் அடிச்சு பறக்க விட்டுருக்கானா அப்ப எந்த அளவுக்கு நம்மால பவர்ஃபுல்லா அடிச்சிருப்பான். நீ தானே அந்த உசோப்பு சொல்லிட்டு இருந்த இன்விசிபிள் மேனு, உன்னை வச்சு செய்யணும்டாமா. இங்க அந்த அப்சலமாலேயே நம்ப முடியல. என்னன்னா ஹாக்பேக் இவன் பாடியில பவர்ஃபுல்லான வைல்ட் அனிமலை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பான். அப்பவே இவன் நம்மள அடிச்சிருக்கான்னா சாதாரண ஆளே கிடையாதுன்னு 2 கையை நீட்டி ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்ங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். சஞ்சய்க்கு முன்னாடியே அது தெரிஞ்சதுனால டப்புன்னு ஒரு ஜம்பை போட்டு 2 கையுமே அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டுருவானா. அந்த அட்டாக் சீலிங்ல போய் பட்டு அந்த இடமே உடஞ்சிரும். அப்சலமால அதையும் நம்ப முடியல, எப்படி அவனால இந்த அட்டாக்கையும் தடுக்க முடிஞ்சதுன்னு. அதுக்கப்புறம் நம்மால ஒரு ஜம்பை போட்டு அடி பாம்பாருங்க அடி கண்டினியூஸா மூஞ்சா அடி விழும். அந்த ஜோம்பிஸுக்கெல்லாம் என்னடா நடக்குதுங்க, அப்சலமா இப்படி அடி வாங்குறதுன்னு. சஞ்சய் சும்மா அடிக்க மாட்டான், கண்ணுல ஃபயரோட சொல்லி தான் அடிப்பான். என்னன்னா கப்பலுக்கு மறைஞ்சு வந்தான்ல அந்த டைம் என்ன பண்ணா, ரோபினோட மூஞ்ச நக்கிட்டு போனான்ல. அப்புறம் நமி உசோப்பு கிட்ட சீக்கிரட்டா குளிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது குறுக்க உள்ள வந்து எல்லாத்தையும் விட்டு கேட்டான்ல, அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லி அடிப்பான். அப்சலமால நம்ம உள்ள எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை டம்மி பீஸ்னு நினைச்சோம், ஆனா அடி ஒண்ணு இடிய விட மோசமா இருக்கே, மனுஷனாடா இவன். இப்ப நமி அன்கான்சியஸ்ல இருக்கிறதுக்கு காரணமா அந்த அப்சலம் தானே, ஏன்னா அவன் தானே அடிச்சு மயங்க வச்சிருப்பான். அதையுமே சொல்லி அடிப்பான். அப்சலமால திருப்பி அடிக்கவும் முடியல, அவன் அடிய தடுக்கவும் முடியல. இதுல வேற அவளை கல்யாணம் பண்றான்னு வேற சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்க, என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்க விடுவானாடா கொய்யாலன்னு சொல்லிட்டு கொலை காலில் கத்திட்டு இருப்பானா. அப்சலமுக்கு தெரிஞ்சு போச்சு அவனை அட்டாக் பண்ண முடியலன்னு. இப்ப நான் இந்த இடத்துல பின்வாங்குறேன், இதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற வேட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு மறைஞ்சிருவான். ஆனா அப்பதான் சஞ்சய் மாசா ஒரு வேலை பண்ணுவான். என்னன்னா உசோப்பு கொடுத்தானே சால்ட் பால்ஸ், அதை எடுத்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல அப்படியே தூக்கி வீசுவான். அதுல ஒரு பால் அப்சலமோட வாயிலே போய் விழுந்துரும். என்னடா இது உப்பு கறிக்குதுன்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போதே, ஓ இங்கதான் இருக்கியா இந்த வச்சுக்கன்னு சொல்லி சும்மா சகன்னு கண்ட மேனிக்கு ஏறி மிதிப்பான். அங்க இருக்க சேர் எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு போய் விழுவான். இவனுக்கு பவுண்டரி கூட இல்ல, அப்புறம் ஏன் இந்த அடி அடிக்கிறானேன்னு முழிப்பான். அப்ப அப்சலம்க்கு அந்த எல்லோ ஹேர வச்சிருந்த போட்டோல இருந்தது இவன் தான் தெரியல போல. சஞ்சய் ஏதோ நல்ல மூடு கெட்ட மூடுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நான் என்ன மூடுல இருக்கேன் தெரியுமாடா, கொலை வெறியில இருக்கேன், விட்டா என் பாடியே வெட்டிச்சிரும் அந்த அளவுக்கு கான்ல இருக்கேன்னு கத்துவான். உடம்பு ஃபுல்லா அப்படியே தீ புடிச்சு எரியும். அங்க அப்சலமால முடியல, அப்படியே முக்கி மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அப்போ சஞ்சய் கொலவெறியோட, ஒரு விஷயத்துல சொல்ல போனா உனக்கும் எனக்கும் ஒரு கெட்ட ரத்தம் இருக்குறான்னு சொல்லி கொலவெறியோட நம்மால கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.